Hi everyone, welcome back to Lecturer Studies. In this video, we are going to learn rights and duties of bailer and bailey in a very simple and easy way. So start பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பெய்லர் அண்ட் பெய்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ரைட் கொடுத்துருக்காங்க பெய்லார் பற்றி. ஃபர்ஸ்ட் ரைட் என்னென்னா டு காம்பன்சேஷன் ஃபார் டேமேஜ், அதாவது பெய்லி கிட்ட நான் வந்து ஒரு கூட்ஸ்னால் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் வந்து ப்ராப்பராக அதை வந்து பார்த்துக்கணும். ஒரு வேளை அவளோட நெக்லிஜென்ஸ்னாலேயோ இம்ப்ராப்பரான யூஸ்னாலேயோ அவர் ஏதோ ஒரு டேமேஜ் அதுக்கு ஏற்படுத்திட்டார் அப்படின்னா எனக்கு காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. செகண்ட் என்ன அப்படின்னா டிமாண்ட் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ், அதாவது நான் வந்து ஒரு பர்பஸ்க்காக நான் வந்து அந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சு, இல்லை டைம் பீரியடே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் திருப்பி கொடுக்கலனா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்கான ரைட்டும் எனக்கு இருக்குது, அதாவது பெயிலாருக்கு இருக்குது. அடுத்து ரைட் டு டெர்மினேட் பெயில்மெண்ட், அதாவது என்னோடய பர்பஸ் இன்னும் முடியலை, பட் எனக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா the bailer have right to terminate the bailment. அந்த ரைட் அவருக்கு இருக்குது, எப்போ வேணால் அவர் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இஃப் இன்கேஸ் நான் அப்படி பண்ணுறதுனால பெய்லிக்கு ஏதோ ஒரு டேமேஜ் நடக்குது, ஒரு லாஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் வந்து நான் கொடுத்து தான் ஆகணும். தட் மீன்ஸ் பெய்லார் கொடுத்து தான் ஆகணும். அடுத்த ரைட் டு ஷோ ஃபார் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இஃப் இன்கேஸ் அந்த பெய்லி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல, கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னா அவருக்கு அகைன்ஸ்டாக நான் ஷூ பண்ணுறலாம். அடுத்து 5th பாயிண்ட் ரைட் டு டெர்மினேட் ஃபார் இன்கன்சிஸ்டன்ட் யூஸ், அதாவது நான் ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன், நான் சொன்ன பர்பஸை தாண்டி அவர் வேறு ஒரு யூஸ்க்காக அதை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்டை, ஸோ அந்த பெயிலாருக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னா த டெர்மினேட் ஃபார் இன்கன்சிஸ்டன்ட் யூஸ். அவர் அப்படி யூஸ் பண்ணதுக்கு நான் இந்த கான்ட்ராக்டை நான் வந்து டெர்மினேட் பண்ணிடுறேன், வாய்டபிள் வந்து நம்ம ஆக்கிடலாம். அதுதான் வந்து இந்த 5 ரைட்ஸ் ஆஃப் பெயிலார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டியூட்டிஸ் ஆஃப் பெய்லார் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் நோன் டிஃபெக்ட். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் நான் வந்து ஒரு பர்சன் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஆல் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடணும். அப்படி நான் ஒரு வேளை சொல்லலை அப்படின்னா பெய்லார் வந்து என்ன லாஸ் நடந்தாலும் they are ரெஸ்பான்சிபிள், அந்த பெய்லி மேலே அவங்க வந்து லைபிலிட்டி வந்து போட முடியாது. ஸோ செகண்ட் பாயிண்ட் டியூட்டி டு கிவ் நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது சில ஃபேக்ட் இருந்தாலுமே சில நெசசரி ஸ்பெசிஃபிக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லிடணும். இப்போ வந்து ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா சிலதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் சிலது இருக்கும், அதெல்லாம் சொன்னால் தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ சில ஸ்பெசிஃபிக் அண்ட் கிளியர் அண்ட் ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் டியூட்டி டு பியர் நெசசரி எக்ஸ்பென்சஸ். இப்போ வந்து ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்னால் வந்து அந்த அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த கூட்ஸை பண்ணுறதுக்கு பெய்லி வந்து என்னெல்லாம் செலவு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு பெய்லார் வந்து திருப்பி அந்த கூட்ஸை வாங்கும்போது அமௌண்ட் வந்து பே பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் டியூட்டி டு இண்டம்னிஃபை தி பெய்லி. இஃப் இன்கேஸ் வந்து அந்த ப்ராடக்ட்னால வந்து பெய்லிக்கு ஏதோ ஒரு லாஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெய்லாருக்கு வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு, அதை வந்து திருப்பி அந்த லாஸ்லேருந்து அவங்க வந்து திரும்ப வர்றதுக்கு இவர் வந்து எல்லா ஹெல்ப்புமே இவரால் முடிஞ்சதை இவர் வந்து பண்ணணும் பெய்லர். அந்த டியூட்டி இவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் டியூட்டி டு பியர் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா சில செலவுகள் ஆகுது அந்த கூட்ஸை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னா அந்த செலவுகளையும் பெய்லார் தான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த டியூட்டி அவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் டியூட்டி டு டேக் பேக் குட்ஸ், அதாவது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இல்லை பர்பஸ் முடிச்சாச்சு, அவரோட ஒர்க் பெய்லி கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்களோட கூட்ஸை திருப்பி வாங்கிக்கணும். அவர் அந்த இடத்துலையும் வந்து அந்த கூட்ஸை விட்டுறக்கூடாது. ஓகேவா, அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் டியூட்டி டு காம்பன்சேட் ஃபார் ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன். நம்ம ரைட்ஸில் பார்த்தா த சேம் பாயிண்ட். இப்போ டெர்மினேட் பண்ணிட்டாரு பெய்லார், அதனால் பெய்லிக்கு ஏதோ ஒரு லாஸ் நடக்குது அப்படின்னா அந்த லாஸை வந்து காம்பன்சேஷன் கொடுத்து சரி பண்ணுறதுக்கான டியூட்டி யாருக்கு இருக்குது, பெய்லாருக்கு இருக்குது. இதுதான் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பெய்லார். நெக்ஸ்ட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் இதுலேயுமே 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரைட் ஆஃப் பொசெஷன், அதாவது வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு குட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பர்பஸ் முடிகிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ரைட் யாருக்கு இருக்குது, பெய்லிக்கு தான் இருக்குது. ஆனால் ஓனர்ஷிப் ரைட் கிடையாது. ஓகேவா, அடுத்த ரைட் டு நெசசரி எக்ஸ்பென்சஸ், அதுக்கு என்னெல்லாம் செலவாகுமோ அது எல்லாத்தையும் வந்து இவர் வந்து பண்ணிவிட்டு
அத வந்து மெயின்டெயின் பண்ணுறது அண்ட் ப்ரிசர்வ் அதாவது நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு இவருக்கு தான் ரைட் இருக்குது. அடுத்து ரைட் டு காம்பன்சேஷன். இஃப் இன்கேஸ் அவருக்கு வந்து ஏதோ ஒரு டேமேஜ் அந்த ப்ராடக்ட்னால நடந்திருக்கு அப்படின்னா பெய்லி வந்து பெய்லார்கிட்ட இருந்து காம்பன்சேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஆஃப் லைன். அதாவது பெய்லார் வந்து அமௌண்ட் வந்து தரல அப்படின்னா அவங்க கொடுத்த கூட்ஸை வந்து பெய்லியே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ மணி கொடுக்குறீங்களோ அப்போ தான் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த ரைட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் டு ரெக்கவர் லாஸ் ஃப்ரம் பெய்லர். அதே தான் இப்போ வந்து ஏதோ ஒரு லாஸ் வந்து பெய்லிக்கு வந்து நடந்திருக்கு ஃபார் பெய்லார்ஸோட ஃபெயிலியர்னால அவர் வந்து டிஃபெக்டை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பெய்லாரோட ஆக்ட்னால வந்து பெய்லிக்கு சஃபர் ஆயிருந்துச்சு அப்படின்னா he had a right to recover compensation. Okay, next duties. Duties ஒரு 7 duties இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டியூட்டி டு டேக் ரீசனபிள் கேர். அவங்கக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? பெய்லிக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் டியூட்டி டு ரிட்டர்ன் த குட். அந்த பர்பஸ் முடிஞ்சிச்சா, இல்லை டைம் பீரியட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சா, இல்லை அவங்க கொடுத்த டைரக்ஷன்ஸ் படி சொன்னபடி பெய்லி பண்ணிட்டாங்களா, ஸோ அந்த கூட்ஸை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடணும். அடுத்து டியூட்டி டு ரெண்டர் அக்கௌண்ட்ஸ். அதாவது என்னெல்லாம் செலவாச்சு அண்ட் இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து யார்கிட்ட சொல்லிடணும்? பெய்லார்கிட்ட சொல்லிடணும். அடுத்த டியூட்டி நாட் டு மிக்ஸ் பெய்லாஸ் குட்ஸ். அதாவது பெய்லாரோட குட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸோடையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அவங்க சொன்ன மாதிரி அதை வந்து மாற்றி கொடுக்கணுமே தவிர, இஃப் இன்கேஸ் அதில் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்ச் இருக்குது, அதனோட கிளாஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஃபேக்கான வேறு ஒன்று அதில் புட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஓகே, டியூட்டி நாட் டு மேக் அன்ஆத்தரைஸ்டு யூஸ். அதுதான் அவங்க என்ன பர்பஸ் கொடுத்தாங்களோ அதை முடிச்சுட்டு கொடுத்துடணும். உங்களோட யூஸ்க்கோ இல்லை வேறு ஏதாச்சும் இல்லீகலான ஒர்க்குக்கோ இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. டியூட்டி டு காம்பன்சேட் ஃபார் லாஸ் டியூ டு நெக்லிஜென்ஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸ்னால வந்து லாஸ் நடந்திருக்கு. இஃப் த கூட்ஸ் ஆர் லாஸ்ட் ஆர் டேமேஜ் டியூ டு த நெக்லிஜென்ஸ் ஆஃப் த பெய்லி, அவர் தான் வந்து அதுக்கு வந்து லயபிள். ஓகே, ஸோ பெய்லாருக்கு வந்து காம்பன்சேஷன் பெய்லி கொடுக்கறதுக்கான டியூட்டி இவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் டியூட்டி நாட் டு டென்னி பெய்லாஸ் டைட்டில். அதாவது வந்து பெய்லி வந்து இது நான் தான் ஓனர், பெய்லார் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. பெய்லாரோட அக்னாலேஜ்மெண்ட்டோட அவருக்கு ஓகே, பெய்லாஸ்க்கு ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெய்லிக்கு எந்த ஒரு ரைட்டும் கிடையாது அதை வந்து எந்து தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 1 minute இருங்க. The bailey cannot deny the bailor's ownership of the goods, must acknowledge the bailor's title and cannot claim any inconsistent right over the goods. Okay, என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து கூட்ஸ் வந்து எந்து தான் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணக்கூடாது, பெய்லரோட ஓனர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, சொன்னது கரெக்டு தான். டக்குன்னு ஒரு மாதிரி தப்பாக சொல்லிடணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் ஆஃப் பெயில்மெண்ட். எப்போது இந்த பெயில்மெண்ட் முடியும்? நமக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குதுன்னா அந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா அந்த பெயில்மெண்ட் வாஸ் எண்ட். அடுத்து ஆன் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அந்த பெயில்மெண்ட் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு, அந்த பர்பஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெயில்மெண்ட் இஸ் டெர்மினேட், முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இவருக்கும் ஓகே பேச்சுவார்த்தையில் ஓகே நம்ம வந்து பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறார். ஓகே அப்படின்னு இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலிமா அதை டெர்மினேட் பண்ணிக்கலாம். பை இம்பாசிபிலிட்டி ஒரு இல்லீகாலிட்டி. இஃப் இன்கேஸ் இது வந்து ஒரு இம்பாசிபிளான ஆக்ஷன் இல்லை வந்து அன்லாஃபுல், இது வந்து அகைன்ஸ்ட் டு த லாவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வாஸ் டெர்மினேட்டட். அடுத்து ஆன் டெர்மினேஷன் டியூட்டி டு ரிட்டர்ன் குட்ஸ். ஓகே, எல்லா பர்பஸும் முடிச்சாச்சு, நீங்கள் கொடுத்த டைம் பீரியடும் முடியுது அண்ட் நம்ம பேசிக்கிட்ட அந்த பர்பஸுமே முடியுது அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேஷன் ஆஃப் பெயில்மெண்ட், அதாவது பெயில்மெண்ட் முடிஞ்சிடும். ஓகே, that's all about the rights and duties of bailor and bailey. I hope this video helped you understand the topic clearly. Thank you for watching. Keep learning with Lexora Studies.